morning moon. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல எப்படி நடக்குதுன்னா வாத்தியார் குச்சியார் எடுத்து சொல்லி கொடுப்பாரு. இப்போ நடக்கிறது இல்லை. இங்கே டோஸ்ட் மாஸ்டர்ல தோலை தட்டி கொடுத்து சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த 3வது பகுதி. இன்னைக்கு இந்த 3 பகுதிக்கும் எனக்கு நடத்துறதுக்கு வந்து ஒரு 3 முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க. நேர காப்பாளராக திரு மணிகண்டன் அவர்கள். திரு மணிகண்டன், உங்களுடைய பொறுப்பு என்னன்றதை சொல்லுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கம். நெறியாளருக்கும் சொல்வேந்தர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். நேர காப்பாளராக எனது இன்றைய பணி அனைத்து பேச்சுகளையும் கூர்ந்து கவனித்து அவர்கள் குறிப்பிட்ட கால அளவுக்குள் தங்கள் உரையை அளித்திருக்கிறார்களா என குறித்து வைத்து பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் போது என் அறிக்கையை தருவது. தயாரிக்கப்பட்ட பேச்சு 5வது நிமிடத்திலிருந்து பச்சை நிற ஒளிரூட்டப்படும், 6வது நிமிடத்தில் மஞ்சள் நிற ஒளிரூட்டப்படும், 7வது நிமிடத்தில் சிவப்பு நிற ஒளி காண்பிக்கப்படும். 4 நிமிடங்கள் 30 வினாடிகளுக்கு குறைவாகவோ அல்லது 7 நிமிடங்கள் 30 வினாடிகளுக்கு கூடுதலாகவோ பேசினால் வாக்கெடுப்புக்கு தகுதி பெற மாட்டார்கள். இதில் கன்னி பேச்சை வழங்குவதற்கு 4 நிமிடங்களில் பச்சை நிற ஒளியும், 5 நிமிடங்களில் மஞ்சள் நிற ஒளியும், 6 நிமிடங்களில் சிவப்பு நிற ஒளியும் ஒளிரூட்டப்படும். இன்று உடனடி பேச்சு அங்கம் இல்லை. கூடுதலாக மதிப்பீட்டு பேச்சு அங்கத்திற்கு 2வது நிமிடத்தில் பச்சை நிற ஒளியும், 2 நிமிடம் 30 வினாடியிலிருந்து மஞ்சள் நிற ஒளியும், 3வது நிமிடத்திலிருந்து சிவப்பு நிற ஒளியும் காண்பிக்கப்படும். 1 நிமிடம் 30 வினாடிகளுக்கு குறைவாகவோ அல்லது 3 நிமிடங்கள் 30 வினாடிகளுக்கு கூடுதலாகவோ பேசினால் வாக்கெடுப்புக்கு தகுதி பெற மாட்டார்கள். இது மட்டுமன்றி நிகழ்வறிக்கையின் படி இல்லாமல் கால வலு இருப்பின் இடையில் நினைவுபடுத்துவதும் ஆகும். நன்றி. இங்க வேலைக்கு சேரும்போது நான் ஒரு லெவல்ல சேர்ந்தேன். அது நான் இப்போ ஒரு என்னுடைய டிபார்ட்மெண்ட்னு சொல்ற கம்பெனியில் ஒரு ப்ராஃபிட் சென்டர் வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க, தூண். அதற்கு சீஃபாக இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸோட பங்கு. எப்படி என்றால் உடனடி பேச்சு, 2வது தயார் செய்த பேச்சு. நிறைய நேரத்தில் நான் போய் ஒரு போர்ட் மீட்டிங்கில் பேசணும்னா தயார் பண்ணிக்கணும், என்னுடைய குழுவை நான் வந்து தயார்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய விஷயத்துல உதவியா இருந்தது. இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ன்ற இந்த நான் ப்ராஃபிட்டபிள், எப்படி சொல்றது, இல்லாத ஒரு இந்த குரூப். நான் இது நிறைய ஆங்கில டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன். இது இங்க தமிழ்ல சொல்றதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து உபரிச்சொல் கணக்காளர் திரு கார்த்திக். சிறியில் பிறந்து வளர்ந்த நான் மாணிக்கம் கண்ணையா இன்றும் உங்களிடம். சின்ன வயசுல வந்து பள்ளி பருவம் தொடங்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி தவறி தமிழ் வழி கல்வி இல்லாமல் நான் ஆங்கில வழி கல்விக்கு வந்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஸோ முதல் ஒரு 5 வருடம் அதில் படித்து கொண்டு இருக்கும்போது தமிழ் என்னிடம் ரொம்ப தத்தளித்தது. என்னால் ஒழுங்காக பேச முடியாது, எழுத்து கூட்டி தான் படிக்க முடியும். ஒரு வார்த்தை மீன்ஸ் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவதில் சிரமங்கள் இருந்தது. அதேபோல் வாழ்க்கையில் தமிழில் நான் படும் கஷ்டத்தை பார்த்து என்னுடைய தந்தையார் வந்து 5ஆம் வகுப்பில் 6ஆம் வகுப்பில் இருந்து என்னை தமிழ் வழி கல்வியில் மாற்றலாம் என்று முடிவெடுத்தார்கள். அப்பொழுது அதுக்கப்புறம் தமிழ் வழி கல்வியில் படிக்கும்போது சிறிதாக எழுத்துக்கூட்டி படித்து அதில் தமிழில் சிறிதளவு முன்னேற்றம் கண்டேன். அதாவது சொல்வார்கள், நம்மளுடைய இந்திய மொழிகளில் நிறைய உச்சரிப்புகள் அதிகம் வாய்ப்புகள் உள்ளதனால் நாக்குக்கு சிறந்த பயிற்சியாக இருக்கும். அதனால் நாக்கு தடிமனாகாமல் இருக்கும். ஆங்கிலத்தில் வந்து அந்த அளவுக்கு உச்சரிப்புக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு. அதனால வந்து நாக்கு வந்து அந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்காது. அதனாலதான் ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய மொழியில் உள்ள வார்த்தைகளை பேசும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால நிறைய பேர்களை ஊர் பேர் கொண்டு பல பேர்களை வந்து மாற்றி வச்சாங்க. ஸோ திருநெல்வேலியை கூட திருநெல்வேலின்னு மாற்றி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பாளையங்கோட்டைனா பாளையங்கோட்டை ஆகும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோதான் வரும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆங்கில வழி கல்வி படிக்கும்போது நம்மளுக்கு
வந்து நாக்கு ரொம்ப கடிமனாயிரும் அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த அளவுக்கு உச்சரிப்புகள்லாம் வந்து சரியா வராத ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சிறந்தது வந்து சின்ன வயசுலேயே வந்து தாய்மொழி கல்வி தான் வந்து ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் மற்ற மொழிகள் எத்தனை மொழிகளாலும் கற்றுக்கலாம், அது ரொம்ப பட் அதனால வந்து எனக்கு முதல்ல அந்த ஆங்கில வழி கல்வினால எனக்கு அந்த உச்சரிப்புகளில் வந்து ரொம்ப சிரமம் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு முதல் பாடத்திட்டத்தை தாண்டின ஒரு பயிற்சி, ஒரு புத்தகம் வந்து எனக்கு வந்து தினமலர் கூட வர்ற ஒரு சிறுவர் மலர்ங்கிற ஒரு புத்தகம். அதை படிக்கும்போது அதுக்குள்ள வரைபடம் ஒட்டி உள்ள கதைகளை படிக்கும்போது கொஞ்சம் எளிதாகவும் இருக்கும். அதே மாதிரி படிக்கிறது கொஞ்சம் வசதியாகவும், கொஞ்சம் தமிழ் வளர்க்குறதுக்கு, தமிழ் என்னுடைய தமிழ் கொஞ்சம் வளர்கிறதுக்கு அது கொஞ்சம் உறுதுணையாக இருக்குது. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் வழி கல்விங்கிறதுனால எல்லாமே தமிழ்லேயே இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் வசதியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு வசதி வாய்ப்பாக வந்து அமைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் வந்து படித்து கொண்டு இருக்கும்போது கவனங்கள் சிதறி மட்டைப்பந்துக்கு பின்னால் சென்று விட்டேன். மட்டைப்பந்து எப்போ எடுத்தாலும் மட்டைப்பந்து தான். படிப்பு பள்ளி வகுப்பு முடிந்ததா நேராக மட்டைப்பந்து. ஸோ அப்படியே மட்டைப்பந்து விளையாடி ஈவன் விளையாட்டு போட்டிகள் நடக்கும். தொலைக்காட்சியில் சர்வதேச மட்டைப்பந்து ஒளிபரப்பப்படும். 9 மணிக்கு ஒளிபரப்பு தொடங்கும். நான் 7 மணிக்கு தயாராகி ஈவன் விளையாட்டு வீரர்களே தயாராகிருக்க மாட்டார்கள். நான் தயாராகி அந்த போட்டியை காண்பதற்காக அந்த அளவுக்கு அந்த விளையாட்டின் மேல் மிகுந்த ஆர்வம் ஆகிவிட்டது. அதனால என்ன ஆகியது, 10ஆம் வகுப்பு பரீட்சைக்கு முந்தின நாள் நாளை பரீட்சை தொடர்ந்து இன்று வரை நான் கிரிக்கெட் தான், மட்டைப்பந்து தான் விளையாடி கொண்டிருக்கிறேன். வீட்டில் எல்லாருக்கும் மிகுந்த சோகம். இருந்தாலும் நான் பள்ளியில் வகுப்பில் சிறந்த கவனம் செலுத்துவதனால் அதை கூர்ந்து கவனித்து மனதில் இருத்தி கொண்டதனால் எளிதாக அந்த பரீட்சையில் ஓரளவு நல்ல மதிப்பெண் எடுக்க முடிந்தது. அதனால் அப்போது என்னுடைய தவறை உணர்ந்தேன். இனிமேல் நான் மட்டைப்பந்தை குறைத்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று. அந்த சமயத்தில் என்னுடைய தந்தையார் என் மேல் நம்பிக்கை குறைந்துவிட்டது. அவர் என்னை கொண்டு பட்டய படிப்பில் சேர்த்து விட்டார்கள். பட்டய படிப்பில் சேர்த்துவிட்டு அதில் மின்னியல் தொழில்நுட்பம் பயின்றேன். அப்பொழுது நினைத்தேன், இனிமேல் தந்தையுடைய காசில் நான் மேற்கொண்டு படிக்க வேண்டாம், இந்த பட்டய படிப்பு முடித்தவுடன் நான் வேலைக்கு போக வேண்டும், அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த வருமானத்தில் நான் படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து பட்டய படிப்பு முடித்தவுடன் வேலையை தேடி சென்னையை சென்றேன். அங்கு கட்டுமானத் துறையில் உள்ள பணித்திட்டத்தில் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதிலிருந்து என்னுடைய இதை வளர்த்து கொண்டு பல பாரத தேசத்தில் பல மாநிலங்களில் உள்ள பல நிறுவனங்களில் உள்ள பணித்திட்டங்களை செய்து அதுக்கப்புறம் ஒமானில் ஒரு 4 வருடம் பணி செய்தேன். அதுக்கப்புறம் திருப்பியும் இந்தியாவுக்கு சென்றேன். அதுக்கப்புறம் கத்தாரில் 2014 மீண்டும் அதே துறையில் உள்ள நான் நீர் மேலாண்மை அதே மாதிரி உள்ள துறையில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்பு கத்தாரில் கிட்டியது. அதிலிருந்து இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய சக ஊழியர்களில் ஒருவர் இந்த டோஸ்ட் மாஸ்டர் சொல்வேந்தர் கழகம் இருக்கிறது என்று அறிமுகம் செய்தார். அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது என்று. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அதை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியவில்லை. மேற்கொண்டு ஒரு நண்பர் மூலம் முத்து அருளாளன் அவர்களை தொடர்பு கொண்டு மணிகண்டனை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதன் மூலம் இன்று சொல்வேந்தர் கழகத்தில் உங்களுடன் மாணிக்கம் இணைந்துள்ளேன். மிக்க நன்றி. Morning Moon.